நம்ம இப்போ டிக்கெட் பார்க்க போகிற டிக்கெட்டு ஏழாவது டிக்கெட். அதே மாதிரி தான் ஐபி ரீச் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். பின் 209.65.200.241. ஓகே, டன். 209.65.200.241 இங்கேருந்து ரீச் ஆகுது. அப்போ இங்கேருந்து 965.200.241. ஓகே, ஓகே, ஓகே. இங்கேருந்து ரீச் ஆகுது. இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்சிலிருந்து ஓகே, இங்கேருந்து ரீச் ஆகுது. ASW1 இங்கேருந்து ரீச் ஆகுது. அப்போ CL கிளைண்டில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இங்கேருந்து ரீச் ஆகாது, ஆனால் எதுனாலேன்னு பார்க்கணும். இந்த ஐபி அட்ரஸ் கரெக்டாக அசைன் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஐபி அட்ரஸ் அசைன் ஆகலை. அப்போ டிஹெச்சிபி இஷ்யூ வர்றதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று VLAN கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அந்த போர்ட் டவுனாக இருக்கலாம், இல்லை டிஹெச்பி கரெக்டாக ஐபி ரிலீஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ஹெல்ப் அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கலாம், இல்லை ட்ரங்க் போர்ட் கரெக்டாக கான்ஃபிகர் ஆகாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் காரணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அக்சஸ் சுவிட்சில் பார்ப்போம். பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துடணும். ஹெல்ப்பர் அட்ரஸ்லேருந்து ட்ரங்க் போர்ட்லேருந்து போர்ட் சேனல் 13. இது போர்ட் சேனல் 13. இது வந்து FE0/1 இன்டர்ஃபேஸ், இது 0/2 இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு 0/1. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 0/1ல் VLAN கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஓகேங்களா? சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ் கான்ஃபிகர் ஆகிருக்கு. சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி கான்ஃபிகர் ஆகிருக்கு. போர்ட் செக்யூரிட்டியில் வந்து நிறைய விதம் இருக்குது. ஸ்டிக்கி கமாண்ட் இருக்குது, அல்லது மேக் அட்ரஸை மேனுவலாக கொடுக்கறது. ஸ்டிக்கி கமாண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும், இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக மேக் அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து மேனுவலாக மேக் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க 0000000001. ஆனால் நமக்கு இதோட மேக் அட்ரஸ் எதுன்னு தெரியாது. ஓகேங்களா? இதோட மேக் அட்ரஸை நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் இதோட மேக் அட்ரஸ். ஓகேங்களா? ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது என்னது 000 தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேக் அட்ரஸை, ஆக்சுவலாக உங்களுக்கு மேக் அட்ரஸை மாற்றுற மாதிரிலாம் வராது. நோ சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி மேக் அட்ரஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி CCNP டியூஸ் எக்ஸாமில் வரலாம். நம்ம இங்கே வந்து மேக் அட்ரஸ் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா. இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 நோ சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி மேக் அட்ரஸ். என்ன மேக் அட்ரஸ்? 40.40.401. ஓகேங்களா? நம்ம இந்த மேக் அட்ரஸ் கொடுக்கலாம். சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி மேக் அட்ரஸ் 00604744 A33 A334. இந்த கமாண்ட் எடுத்துக்கல. ஓகே, எடுத்துக்குதே. ஓ, நான் எந்த கொடுத்துட்டேன், கோலன் கொடுத்துட்டேன். 4744 A334.
ஐபி எடுக்கலான்னு பார்ப்போம். இதான் டிஹெச்சிபி சர்வர் ஆக்ட் பண்ணுது. இங்கே போய் செக் பண்ணால் தெரிஞ்சது. ஸோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங் ஐபி ரிலீஸ் ஆகலை. ஓகேங்களா, நம்ம ரிமூவ் பண்ணிட்டே செக் பண்ணுவோம். கான்ஃபிக் கரெக்டான இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 நோ சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் 00000647444833. ஓகே, வெயிட் பண்ணுவோம். டிஹெச்சிபி ரிலீஸ் ஆயிருக்கா? டிஹெச்சிபி ரிலீஸ் ஆகலை. ஏன் ரிலீஸ் ஆகலை? கொஞ்சம் டைம் எடுக்குதா? கான்ஃபிக் ஃபெயில் ரிக்வெஸ்ட் வரல. செக் பண்ணுவோம். இது ரொம்ப டைம் எடுக்குது. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்துடணும். இங்கே போர்ட் செக்யூரிட்டி கொடுத்த உடனே. ஓகே, ஸோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் அந்த போர்ட் அப்பில் இருக்கணும். ஓகே, கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 நோ ஷட். ஓகே, ஆக்சுவலாக அது போர்ட் செக்யூரிட்டி இது பண்ணாலும் டவுன் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஓகேங்களா, டவுன் ஆயிருக்குது. அதை நம்ம பண்ணும் முடிஞ்சு. அதனால தான் அது வரல. இப்போ நம்ம அந்த செகண்ட் இதுக்கு சுவிட்ச் ட்ரை பண்ணி பார்ப்போம். செகண்ட் கிளைண்ட் இதில் ஐபி எடுத்துக்கல. கரெக்டுங்களா? இங்கே நீங்கள் இதில் போனீங்கன்னா ஸோ டிஹெச் ரிலீஸ் இப்போ செக் பண்ணி பாருங்கள். ரிலீஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ இது செக் பண்ணுவோம். நம்ம கான்ஃபிகரே இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 நோ சுவிட்ச் போர்ட் போர்ட் செக்யூரிட்டி மேக் அட்ரஸ் 00000000001 switch port port security MAC address. அதோட MAC address என்னது? IP config/all. அதோட MAC சார் நம்ம கொடுக்கலாம். paste reach the maximum limit. no shut. அங்க என்ன இன்டர்வியூ கான்ஃபிகரேஷன் என்ன போட்டிருக்கு? show run. ஓ 0/2 1 ரிமூவ் பண்ணிட்டோம். config interface fast ethernet 0/2 2. இப்போ கொடுங்க. no shutdown. no shut. ஓகே, இதில் போர்ட் செக்யூரிட்டி கமாண்ட் எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, போர்ட் செக்யூரிட்டி கொடுத்தாவே மேக் அட்ரஸ் பைண்ட் பண்ணாவே இது வந்து இதாகிக்குது. அதை போட்டு அப்பாக மாட்டேங்குது.
fast ethernet 0/2 தானே. 2 switch port security MAC address spanning tree port fast. ஏன் அப்பாகல அப்பாகணும். show run port security error disable ಮಾಡಿ போனா தான் அதப்பா கரெக்டா தான் இருக்கு. ஆனா interface fast ethernet 0/2 no shut அப்பாக மாட்டேங்குது. no switch port security no shut. there is some other problem. கேபிள் கரெக்டா இருக்கு. கேபிள் என்ன பிரச்சனை? SW interface show run ஆக்சுவலாக தேவையில்லை, இருந்தாலும் பார்த்துப்போம். ஏன்னா என்ன பிரச்சனை கரெக்டாக இருக்கணும். சுவிட்ச் போர்ட் அக்சஸ் VLAN சுவிட்ச் போர்ட். ஆனால் இந்த ஷட் டவுன் இன்டர்ஃபேஸ் ஷட் டவுன் கமாண்ட் ஆகவே மாட்டேங்குது. config t interface fast ethernet 0/2 shut down no shut. ஓகே அப்போ ஆயிடுச்சு. சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி கான்ஃபிகர் பண்ணுவோம். சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி MAC அட்ரஸ் அந்த கமாண்ட் இருக்கும்ல நம்மகிட்ட ரெடி. ஓகே அந்த கமாண்ட் போயிடுச்சு. போர்ட் செக்யூரிட்டி MAC அட்ரஸ் என்ன client 2 client 2 ஓட MAC address copy paste found duplicate MAC address BC4 கரெக்டான MAC address தானே. ஏன் duplicate MAC address சொல்லுது? so run this command is not accepting here. இந்த கமாண்ட் எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 00 0 Bs 4 8 A8